நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு தெளிவாக இருக்கணும் இல்லை? ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்த ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் அது இல்லை அப்படின்னா நாம் எப்போவுமே வாழ்க்கை ஃபுல்லாக தடுமாறினே தான் இருப்போம். வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு தடுமாற்றம், வாழ்க்கை ஃபுல்லாக இது சரியா அது சரியா, நான் ஒழுங்காக இருக்கிறேனா ஒழுங்கா இல்லையா, எல்லாத்தையும் நான் சரியா செய்கிறேனா, இப்படிப்பட்ட தடுமாற்றம் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துன்னு தான் இருக்கும். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியம், ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிறகு நான் அவருக்கு சொந்தமானவன். அவ்வளவுதான். நான் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். அப்படி என்ற புரிந்து கொள்ளுதல், ஒரு ஸ்ட்ராங் மைண்ட், ஒரு தெளிவான சிந்தை, ஒரு உறுதியான மனநிலை நமக்கு இருக்கணும். நான் யாருக்கு சொந்தம் அப்படின்னா இயேசுவுக்கு சொந்தம். என்னை அவர் மீட்டு கொண்டார். என்னை பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, உலக கிரியைகளிலிருந்து, எல்லா அசுத்தத்திலிருந்தும் என்னை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மீட்டு கொண்டார். என்னை அவருக்கு சொந்தமாய் மாற்றிவிட்டார். இப்ப அவருக்கு சொந்தமாயிட்ட பிறகு நாம எதை செய்தாலும் அவரை கேட்டுதான் செய்யணும். உங்க மனைவி திருமணம் ஆன உடனே உங்களுக்கு சொந்தமாயிட்டாங்க. சொந்தமாயிட்ட பிறகு உங்களை கேட்டுதான் எல்லாம் செய்யறாங்க. சாப்பாடு என்ன வேணும்ன்றது உங்ககிட்ட கேட்கறாங்களா? என்ன சாப்பாடு வேணும், நான் என்ன சமைக்கணும் அதுதான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்களா? சொல்ல. ஏன் அப்படின்னா அவர்கள் உங்களை உங்கள் குடும்பத்தின் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா இவருக்கு நான் அடங்கி இருக்க வேண்டும், இவர் சொல்றதை செய்யணும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவும் நம்மை அப்படிதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் அவரை அவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்ப வந்த பிறகு ஏன் இஷ்டம் அப்படின்றது அங்க இல்லை. ஒருவேளை உங்க மனைவி ஏன் இஷ்டம் அப்படின்னு நீங்க வேலைக்கு போன உடனே கிளம்பி எங்க போய் தூக்கின்னு போறாங்க வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? குடும்பமா இருக்காது. ஏன் இஷ்டம், எங்க போற, ஏன் இஷ்டம், நான் எங்கன்னா போவேன் எங்கன்னா வருவேன், நீ என்ன அதை கேட்கிற அப்படின்னு அது குடும்பமாய் இருக்க முடியாது. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, என் கணவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இது அவருக்கு பிடிக்காத விஷயம் அதனால செய்யக்கூடாது, இது அவருக்கு பிடிக்கும் அதை செய்வேன் அப்படி என்ற ஒரு மனநிலையோடு கூட அவங்க என்ன செய்யறாங்க? வாழ்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அங்க பாருங்க, உலக வாழ்க்கையில நாம் அப்படி இருக்க விரும்புகிறோம். கணவன் அப்படித்தானே விரும்புவீங்கல்ல? எப்படியோ போட்டோம், எப்படியோ சாயங்காலம் வந்து சேர்ந்தா போதும், யாரும் விரும்ப மாட்டாங்க. தேவன் எப்படி விரும்புகிறார்? நம்ம மனைவியை காசு வாங்கின்னு கல்யாணம் பண்ணிக்கிறோம். காசு கொடுத்து கல்யாணம் பண்ணல, காசை வாங்கினு ஏதோ வண்டி கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, நகை போட்டாங்க, ஒரு 10,000 5,000 தகுதிக்கு ஏற்ற மாதிரி காசை வாங்கினு கல்யாணம் பண்ணுகிறோம். நம்ம தான் அதிகாரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து அப்படி செய்யல. அவர் அவருடைய ஜீவனை கொடுத்து நம்ம என்ன செய்திருக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அப்படின்னா நாம எவ்வளவு உண்மையா இருக்கணும் யோசிப்பாங்க. நம்ம காசை வாங்கின்னு கல்யாணம் பண்ணால் நம்முடைய மனைவி உண்மையா இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சட்டம் போடுறோமே. உங்களுக்கு தெரியாம உங்க மனைவி எங்கேயோ போயிட்டாங்க, நைட்டு ஃபுல்லா வரல, 2 நாள் கழிச்சு தான் வராங்கன்னு ஏத்துப்பீங்களா? மேலே எங்கேயும் குதிக்க மாட்டான், என்னன்னா பேசுவோம், என்னன்னா பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்ம கிட்ட எவ்வளோ பொறுமையா இருக்கிறார். என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்றது இல்ல? அப்ப நல்லா கவனிங்க, நமக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் தேவை. என்னால எதையும் சகிக்க முடியாது அப்படின்னும் போது தேவன் மட்டும் சகிச்சு இருக்கணும்னா என்ன நியாயம்? அப்ப நான் மீட்டுக் கொள்ளப்பட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனி நான் அவருக்கு மட்டும்தான் சொந்தம். அவர் சொல்றதான் கேட்கணும், அவர் சொல்றதான் கேட்கணும்.
இந்த பலி செலுத்தும் போது இந்த பலி பொருளை கொடுத்துட்டீங்க வச்சுங்களேன், பழைய உடன்படிக்கை புத்தகத்துல வாசிக்கிறோம், பலி செலுத்தப்படுச்சு. ஒரு ஆடை கொடுத்துட்ட பிறகு திடீர்னு அவனுக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசை வருது? இந்த 4 காலை மட்டும் வெட்டி நல்லா சூப் போட்டு குடிச்சா நல்லா இருக்குமே, காலுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்றாங்களே, அவங்ககிட்ட போய் இந்த காலை வெட்டி கொடுத்துருப்பானுங்க அப்படின்னா கொடுப்பாரா? ஓடுறான்ட்டு ஆசாரியை கேட்க மாட்டான், யாரும் கேட்க மாட்டான். எனக்கு வந்து கொஞ்சம் தலையை மட்டும் வெட்டி கொடுத்துருங்க, மீதிலாம் எனக்கு பலி கொடுத்துறேன், தலையை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டா கொடுப்பாரா? தலைக்கறி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தலைக்கறி நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? சந்தோஷமா சரிங்கிறீங்க, நல்லா இருக்கு. அதை மட்டும் கொடுத்துருங்க கேட்டா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. நம்ம ஆடை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பலிபீடத்துல வைக்கப்பட்டுச்சுன்னா தேவனுக்குரியதா மாறிடுச்சு. அது எனக்கு காலை வேணும், தலை வேணும் அப்படின்னு கேட்க முடியாது. அதே போலதான் நம்மை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிக்கணும் பவுல் சொல்றார். வாசிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமா, நம்ம இதுல வந்து ஒரு முக்கியமான வார்த்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், அதை மட்டும் எடுக்கிறோம். இப்ப இதுல வந்து நல்லா கவனிங்க, இது யாருக்கோ சொல்ல, ரோம சபைக்கு சொல்லுகிறார், ரோம திருச்சபை சொல்றார். இந்த ரோம சபையில இருக்கிறவர்களுக்கு அவர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க மீட்கப்பட்டு இருக்கிறீங்க, இப்ப வந்து நீங்க சுயாதீனரா இருக்கிறீங்க, அதே நேரத்துல உங்களை நீங்கள் தேவனுடைய சமூகத்துல உங்கள் சரீரத்தை நீங்க என்ன செய்யுங்க, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் இறக்கையில முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். வேண்டி கேட்கிறார், வேண்டிக்கிறேன் உங்களை அப்படின்னா அந்த வார்த்தையே வேற இல்ல. வேண்டிக்கிறேன் சாதாரண வார்த்தை கிடையாது. அப்ப ஏன் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, தாழ்மையோடு கூட கெஞ்சி கேட்கறது. உங்களுடைய சரீரத்தை என்ன செய்யணும், ஜீவ பலியாய் நீங்க என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுத்துருங்க. இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் ஒப்பு கொடுத்தார். கிருபாதார பலியாக தன்னை ஜீவ பலியா என்ன செய்தார், ஒப்பு கொடுத்து விட்டார். அப்ப ஒப்பு கொடுத்து விட்ட பிறகு இந்த தலையை மட்டும் நான் வாங்கிக்கிறேன் கேட்க முடியுமா? தலையை மட்டும் வாங்க, அங்கதான் கண் இருக்குது, அங்கதான் மூளை இருக்குது, அங்கதான் வாய் இருக்குது, அங்கதான் காது இருக்குது. தலையை மட்டும் வாங்கினா எதை வேணா பார்த்துக்கலாம், தலையை மட்டும் வாங்கினா எதை வேணா பேசலாம், தலையை மட்டும் வாங்கினா எதை வேணா சாப்பிடலாம், எதை வேணா கேட்கலாம். அதனால்தான் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாவற்றையும் தலையை மட்டும் கேட்க முடியுமா? ஜீவபலியை ஒப்பு கொடுத்துட்டான். அப்ப ஜீவபலியே கிடையாது, முழுமையாய் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன செய்யணும், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து விடுவது. நாம ஜீவனோடு இருக்கிறோம், ஆனால் பலியாக்கப்பட்டு இருக்கிறோம். செத்து போயிடல, ஜீவனோடு தான் இருக்கிறோம், ஆனால் பலியாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியா அவர் வந்து எல்லாத்தையுமே தான், அவர் வந்து கையை மட்டும் வேணாம் காலத்தை நான் சொன்னார் அப்படிலாம் இல்லை, முழுமையும் ஒப்பு கொடுத்தார் நமக்காக. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப ஏன் வந்து இந்த முழுமையான ஜீவ பலியாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், அப்பொழுதுதான் நாம் என்ன செய்வோம், தேவனுக்கு கீழ்ப்படிவோம். 2 காரியங்கள் இருக்கிறது. என்ன 2 காரியம் அப்படின்னா, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவை, ஆவிக்குரிய ஜீவித்திலே கிறிஸ்துவ ஜீவித்திலே கிறிஸ்துவை பின்பற்ற, கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம், கிறிஸ்துவை பற்றிய ஞானம் மிக முக்கியம். இது 2ம் தினந்தோறும் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு அவசியமானது 2. ஒன்று கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம், 2 கிறிஸ்துவை பற்றிய ஞானம். இது 2ம்
நமக்கு சரியா இருக்குமேயானால் நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கும். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். நாம் தேவனோடு கூட இந்த ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கப்பட்டதின் அடையாளம் என்னன்னா, கிறிஸ்துவை போல மாறுகிறோம், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறோம். அதோடு கூட நாம் அவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம். பலிபீடத்துல போகாததுக்கு ஐக்கியம் இல்லை, நாம் அவரோடு கூட என்ன செய்யறோம்? ஐக்கியமாய் மாறுகிறோம். நமக்கு பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனையே வராது என்று இல்லை, ஆவிக்கிற வாழ்க்கை நிறைய பிரச்சனைலாம் வருது, நிறைய நெருக்கங்கள் போராட்டம்லாம் வரதான் செய்யுது. அப்படி இருக்கும்போது நாம் அதை எப்படி கையாளுகிறோம்? ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தப்பட்ட பிறகு நமக்கு ஒரு விசுவாசம் வரணும். என்ன அப்படின்னா, தேவன் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவரே, இப்ப நான் வெளியே வரமாட்டேன், ஒப்பு கொடுத்த அந்த நிலையிலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், வெளியே வரமாட்டேன். அந்த ஒப்பு கொடுத்தல் என்று சொல்லும் பொழுது தேவனோடு இருக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கை இல்லையா? கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கை. அந்த முதல் வசனத்துல அவர் சொல்றாரு, உங்களை வேண்டிக் கொள்ளு, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்ப இரண்டாவது வசனம் வாசிங்க, இரண்டாவது வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ முதல் பகுதி என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். யாருக்கு சொல்றாரு? ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இப்ப வேஷம் போட்டுக்கிறதுனா எதையோ ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறதோ அல்லது வேற ஸ்டைலை மாத்திக்கிறதோ அப்படின்னு நினைச்சிங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னா, தேவன் சொல்றதை நான் கேட்க மாட்டேன், ஏன் இஷ்டப்படி செய்வேன். இல்ல, ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு இப்ப நான் யார் சொல்றதை கேட்கறது? ஆண்டவர் சொல்றதை கேட்கறதா அல்லது மனுஷன் சொல்றதை கேட்குதா அல்லது நானே ஒரு தீர்மானம் எடுக்கிறதா? இப்ப தேவன் சொல்லுகிறதை நான் கேட்டுக்கொண்டு வாழ்கிறேனா அல்லது ஏன் இஷ்டப்படி வாடுறேன்னா, இல்லை யாருன்னா சொல்றதை கேட்டுங்கிறேனா? அப்படின்னும் போது இதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் சொல்லுகிறதை மாத்திரம் செய்கிறேன் என்றால் நான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போடவில்லை. ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி வேஷம், சபைக்குள்ள ஒரு வேஷம், வேலையில ஒரு வேஷம், சொந்தக்கார மத்தியில் போனா அங்க ஒரு வேஷம். இதுதான் என்னது? பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். ஏன் அப்படின்னா, எல்லா இடத்திலும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்கள் இல்லை. இருக்கிறாங்களா? வேலை செய்யற இடத்துல இல்லை. அப்ப அதனால என்ன செய்ய வேண்டியது? நாம அவங்கள மாதிரி இருக்க வேண்டியது. இப்ப அங்க எல்லாரும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆட்கள் தான் அப்படின்னா நாம் எப்படி இருப்போம்? நாம் அப்படித்தான் இருப்போம். அங்க யாரும் அப்படி இல்லையே. வேலையில் இருக்கிறாங்களா? யாரும் அப்படி இல்லை. அப்ப நாம் அங்க வாழ்வதற்கு கஷ்டம்தான். அங்கதான் சொல்றாரு, இப்போ நீ அந்த இடத்துல பிரபஞ்சத்தின் ஆட்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட்டுக்காத அப்படின்ற. இப்போ நீ எப்படி இருக்கணும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுவாங்கள். இங்க ரொம்ப முக்கியமான காரியம். ஜீவபலியா ஒவ்வொருத்தரும் முந்தி வச்சு வாழ்க்கை அப்படி கிடையாது. அடுத்தது என்ன சொல்ற வராது, நீங்க என்ன செய்யுங்க? பகுத்தறியத்தக்கதாக. இந்த பகுத்து அறிவை தேவன் மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிறார், மிருகத்துக்கெல்லாம் கொடுக்கல. இந்த பகுத்து அறிதல், பகுத்து அறிதல், இது எதை பகுத்தறிதல்? நன்மை பிரியம், தேவனுக்கு நன்மையாய் பிரியமா இருக்கிறதை நாம் பகுத்தறிய வேண்டும். பகுத்தறிவு எல்லாருக்கும் இருக்குதா? இருக்குதா இல்லையா? இல்லையா? இருக்குது. ஏன் அப்படின்னு அமைதியா இருக்கிறீங்கன்னா, சில பேர் சொல்ல மாட்டீங்க அப்படின்னா, இப்ப மனம் புதிதாகிறதுனாலே வருமா? அப்ப பகுத்தறிந்தா என்ன நடக்கும்? மனம் புதிதாகும். அப்புறம் என்ன நடக்கும்? மறுரூபமாய் விடுவோம்.
இப்ப நாம் இந்த இடத்துல பிரச்சனை, இந்த இடத்துல நாம் சரியா இல்லை, அல்லது இந்த இடத்துல நாம் தவறுகிறோம், பகுத்தறிகிறதிலே நாம் தவறி விடுகிறோம். எது சரி எது தவறு என்ற பகுத்தறிகிறது நாம் புரிந்து கொள்ளாம இருக்கிறோம். புரிந்து கொள்ளாம இருக்கிறோன்றதை விட நாம் அங்கே தவறு செய்கிறோம் தான் சொல்லணும். பகுத்தறிவை தேவன் தந்திருக்கார், யாரும் சொல்லவே முடியாது எனக்கு அறிவு இல்லை, அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடாது, அறிவை நான் பயன்படுத்தவில்லைன்னு தான் சொல்லணும். ஏன் சில பேர் நல்ல பிரில்லியண்டா இருக்கிறாங்க, புத்திசாலியா இருக்கிறாங்கன்னா அறிவை பயன்படுத்துகிற பிள்ளைகள். அறிவை பயன்படுத்தாத எப்படி இருப்பாங்க? மந்தமா இருப்பாங்க இல்லையா? அப்ப அறிவை பயன்படுத்துதல், இந்த பகுத்தறிவை தேவன் தந்திருக்கிறார், இதை நான் பயன்படுத்த வேண்டும். இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நாம் போட வேண்டுமா போடக்கூடாதா? இப்ப அந்த சூழ்நிலை வரும்போது இப்ப நான் வேஷம் போட போறேன்னா இல்லையா அப்படின்ற பகுத்தறிவை நமக்கு என்ன செய்யணும்? வைத்து பார்க்கணும். பகுத்தறிவை வைத்து இந்த உலகத்தை போல நான் வாழணுமா வேண்டாமா? அப்ப நான் அந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்கும் பொழுது, அங்க நான் பகுத்தறிந்து இதை செய்யக்கூடாது என்று நான் தீர்மானிக்கும் போது மனம் என்ன செய்தான்? புதிதாகிறது. மனதை புதிதாக வைத்துக் கொள்ள. அடுத்து என்ன நடக்கிறது? மறுரூபமாகுங்கள். 2 காரியங்களை சொல்லுகிறார். மனம் புதிதாகிறது, மறுரூபமாக்கப்படுகிறோம் இல்லையா? இங்க ஜீவ பலியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஜீவ பலியா அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதாவது ஜீவ பலியா யார் ஒப்பு கொடுத்து இருக்கிறார்களோ அவர்களுக்குள் இயேசு என்ன செய்வாரு? வாசம் பண்ணுவான். ஜீவ பலியாய் முழுமையா ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னா அங்கதான் வாசம் பண்ண முடியும். ஏன்னா அங்க சுத்தம் இருக்குது, அங்க பரிசுத்தம் இருக்கிறது. நம்மை பரிசுத்தமாக்கி ஒப்பு கொடுத்திருக்கிறோம், ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்கிறோம். பகுத்தறிந்து எது தேவனுக்கு பிரியம் எது தேவனுக்கு பிரியல்ல என்பதை பகுத்தறிந்து நாம் என்ன செய்கிறோம்? காரியங்களை செய்கிறோம். இப்ப இந்த பகுத்தறிவு இல்லை அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது இல்லையா? இருக்குது, ஆனா பயன்படுத்தாம இருக்கிறோம். இது தெரியுது, ஆண்டவருக்கு இது பிரியம் இல்லைன்னு தெரியுது, தெரிஞ்சே ஓடுது, கால் என்ன செய்யுது? ஓடுது. இது தேவனுக்கு விரோதமான பாவம் தெரியுது, தெரிஞ்சே இது செய்யறோம். பகுத்தறிவுல வரோம், இது பாவம்னு தெரியும், இது உலகத்துக்குரிய காரியம், மாம்சத்துக்குரிய காரியம், இச்சையானது அப்படின்னு தெரியுமானா தெரியுது, தெரிந்தே இந்த மாம்சம் என்ன பண்ணுது? ஓடுது. தேவன் இந்த பகுத்தறிவை நமக்கு எதற்காக தந்திருக்கிறார்னா நாம் சரியாய் வாழும்படியாய். இந்த உலகத்துல யாருமே சொல்ல முடியாது ஆண்டவர் என்னை பாவத்துல விட்டார்னு சொல்லவே முடியாது. நான் ஒழுங்கா வாழணும்னு நினைச்சேன், ஆனா என்னை பாவத்துல ஆண்டவர் விட்டுட்டாரு அவர் சொல்லவே முடியாது. அதுதான் பகுத்தறிவு கொடுத்துக்கிறார். எது சரி எது தவறு என்று தீர்மானிக்கக்கூடிய அறிவை தந்திருக்கிறான். இது நெருப்பு, இது சுடோன்ற ஒரு அறிவு நமக்கு இருக்குது இல்ல? யாருன்னா நெருப்புல கையை விடுவீங்களா? விட மாட்டோம். அது ஒரு பகுத்தறிவை தந்திருக்கிறார். அது கை விட்டா கொப்பளம் ஆயிடும், சுற்றும், எரியும். அப்ப அதுக்கு நாம் என்ன செய்யறோம்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை நம்ம கை நெருப்புல பட்டுச்சு தெரியாம அப்படின்னா என்ன செய்வோம்? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போமா? ஒரு செகண்ட் தான், உடனே அப்படியே எடுப்போம் கையை வேகமா. கையை அப்படியே மிக்சியில மாட்டிச்சு என்ன பண்ணுவோம்? எப்படின்னா உடனே எடுப்போம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா அவ்வளவுதான். அப்படியே நினைக்கல? அதே மாதிரிதான் பாவம். எப்படியோ வந்துச்சு, உடனே என்ன செய்யணும்? தூக்கி அடிச்சுட்டு ஓடியாரணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம், முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையை முடிஞ்சு போயிட்டு இருக்கோம் 5 நிமிஷம் கழிச்சு. பாவத்தையும் நான் அப்படிதான் பார்க்கணும். அப்ப ஏன் அப்படின்னா நாம் ஜீவ பலியாய் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். யாரெல்லாம் உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்குள்ளே இயேசு வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுகிறது எதற்காக அப்படின்னா நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்குகிறார்.
அவரோடு கூட நடக்க நடக்க உங்க சரீரம் என்ன செய்யணும்னா பரிசுத்தமா. ஏன் சரீரம் பரிசுத்தமாகணும் அப்படின்னா, இந்த சரீரத்தை வைத்து நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்னு பாவம் செஞ்சிருந்தோம். இந்த பாவம் செய்யற சரீரம், கை, கண்ணு எல்லாம் என்ன செய்யுதுன்னா, இயேசு உள்ள வந்த பிறகு அது என்ன செய்யுது? பரிசுத்தம் அடைகிறது. சரீரம் பரிசுத்தம் அடைகிறது. பரிசுத்தம் அடைந்த பிறகு எல்லா அவயவமும் என்ன செய்யுது அப்படின்னா, பாவத்தை விட்டு விட்டது. பரிசுத்தமான காரியங்களை மட்டும் செய்யுது, பரிசுத்தமானவர்களை பேசுது, பரிசுத்தமான காரியங்களை செய்கிறது, பரிசுத்தமான காரியம் பார்க்கிறதா இருக்குது. ஏன்? பரிசுத்தமுள்ள தேவன் உள்ளே வாசம் பண்ணுகிறான். அப்ப யாருக்குள்ள அப்படின்னா, உங்களுடைய யாரெல்லாம் சரீரத்தை ஜீவ பலியாய் கிறிஸ்துவை போல ஒப்பு கொடுத்து விட்டார்களோ அவர்களுக்குள்ள இயேசு என்ன பண்றாரு? கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறான். அப்ப என்ன தெரியுமா நடக்கும்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ள வந்துடும். துணிகரமா எதுவுமே செய்ய முடியாது, பேச முடியாது. இந்த தேவ பயம் என்ன நடக்கும் அப்படின்னா, பாவத்தை வெறுக்க ஆரம்பிக்கும். தேவ பயம் உள்ள வந்த பிறகு உள்ள எதனா கசப்புகள், வைராக்கியங்கள், சண்டை, கோபம் எதுனா உள்ள இருந்துச்சுன்னா தூக்கி வெளியே தள்ளிடும். நான் எதையும் உள்ள வச்சுக்க மாட்டேன். கிறிஸ்து இருக்கிறார், அவர் உள்ள வெளியே தள்ள வைப்பார். உங்களுக்குள்ள இயேசு வாசம் பண்ணுகிறார் என்றால், நீங்க ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தப்பட்ட பிறகு அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை வெளியே தள்ளுவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். உள்ள எல்லா பாவம் இருக்குது வச்சுங்களேன், அதோடு கூட வாழ்வாருன்னா வாழ மாட்டார். இது மாதிரிலாம் இருக்குது, இது தூக்கி வெளியப்படுத்தி வேணாம் அவனுக்கு, இவங்க கிட்ட போய் ஒப்புரவாகு, மன்னிப்பு கேளு, உன்னை என்ன செய்ய தாழ்த்து, இதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லிக்கிற, நீ என்ன செய்ய, இந்த பொய்யெல்லாம் இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லி ஒப்புரவாகு, நீ ஏமாத்திக்கிற இதெல்லாம் திரும்ப செலுத்து. சகை முதல்ல தான் சொன்னான், உங்களை பணத்தை நான் ஏமாத்தினேன் எல்லார்கிட்டையும், நாளத்தினையா திருப்பி கொடுக்குறேன், நிலத்தை திருப்பி கொடுத்துறான். அதான் இயேசு வாழ்கிற வீடு. இயேசு உங்களுக்குள் வாழ்கிறார் என்றால் உங்களால எதையும் தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் உள்ள வச்சுக்க முடியாது. எதுவும் உள்ள இருக்காது, இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன செய்யணும்? இது போல உலகத்துக்குரிய காரியம், பிசாசுக்குரிய காரியம் எல்லாத்தையும் என்ன செய்யும்? வெறுத்து ஒதுக்கும். தேவ பயம் அதை செய்யும். பாவம் செய்ய விடாது. அந்த சிந்தை வந்தாலே வேணாம் இல்லையா? நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக நம்முடைய கிரியைகளும் பரிசுத்தமா இருக்கும். நம்முடைய கிரியை என்ன செய்ய? பரிசுத்தமா இருக்கும். என்னத்திற்கு நடக்க? அப்புறம் நம்ம சரீர பரிசுத்தமான பிறகு தேவ சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை மாறும். இப்ப தேவ சித்தத்தின்படி நான் வாழுதுமா? தேவ சித்தத்தின்படி தான் இந்த நாள் போகுது. போன வாரம் ஃபுல்லா தேவ சித்தத்தின்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு அப்படி நம்ம சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, இங்க உள்ள பரிசுத்தத்தில் இல்லை, தேவ பயம் இல்லை. பரிசுத்தம் தேவ பயப்படுற பயம் இருக்கும். நாமளே தீர்மானம் எடுக்கிறோம், நாமளே எல்லாம் ஓடுறதும் ஓடாடுறதும் எல்லாம் செய்யறதும் எல்லாம் செஞ்சுருக்கிறோம். எதனா ஒரு விஷயத்தை ஆண்டவரே இங்க போவது உங்களுக்கு சித்தமா, இதை செய்வது உங்களுக்கு சித்தமா அப்படின்னு உட்காந்து ஜாம் பண்றோமா அப்படின்னா இல்லை. அப்ப எல்லாமே நம்முடைய விருப்பப்படி என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் உண்மையாகவே முழுமையாய் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்றால் அவரே நடத்துவார், அவர் செய்வார். மத்தேயு 6:22 வாசிங்க. கண்ணானது சரீரத்தை விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஆமா, கண்ணு எப்படி இருக்கணுமா? தெளிவா இருக்க வேண்டும். சரீரம் எப்படி இருக்குது? வெளிச்சமா இருக்குது. சரீரம் ஏன் வெளிச்சமா இருக்குது? கிறிஸ்து இருக்கிறான். கிறிஸ்து இருக்கிற சரீரம் வெளிச்சமா இருக்கும். அந்த கண் என்ன செய்யுது? வெளிச்சமா இருக்கிறது. ரோமர் 6:10 வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்க பாருங்க, அவர் மரித்தது பாவத்திற்கண்டு ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இது இயேசுக்கு மட்டும்தான் அப்படின்னா இல்லை. இயேசுக்காது இயேசுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை. இது யாருக்கு? நமக்கு தான். இந்த வசனம் எனக்கு தான். இப்ப அவர் என்ற இடத்துல நாம் என்ன செய்யலாம்?
நான் போட்டுக்கலாம் இல்ல. இப்ப 2 இடத்துல நான் போட்டு வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க கொஞ்சம். யாருன்னா, நான் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தேன், நான் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். கரெக்டா? கரெக்டா தப்பா? கரெக்ட் தான். அடுத்த கேள்வி, உண்மைதானா? அதுதான் பதில் சொல்ல முடியும். அதாவது இது இயேசுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை, நமக்கு மட்டும், நமக்கும் தான். நான் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தேன், மண்டி போச்சு. நான் அப்பப்போ பலிப்படுத்த வைக்கணும், அப்பப்போ வைக்கணும்னா எப்படி இருக்கு? அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் நான் முழுசா வைக்கலன்னு தான் அர்த்தம். இப்ப நான் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். அப்ப தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் அப்படின்னா கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று அர்த்தம். இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார் என்றால் என் சரீரம் பரிசுத்தமாய் கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். என் சரீரம் பரிசுத்தமா இருக்குது என்றால் என் கிரியைகள் பரிசுத்தமான காரியங்களா இருக்கிறது. அந்த கிரியைகளை எந்த பாவமும் இல்லை, அசுத்தமும் இல்லை. ஏன்? உள்ள எல்லாம் மாறிக்கொண்டிருக்கு. அப்ப சும்மா இந்த புரிந்து கொள்றது இல்லை அப்படின்னா என்ன? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு போனால்தான் ஒரு செய்தி கேட்கணும், ஆராதிக்கணும், பாட்டு பாடணும், போயிடணும், முடிஞ்சிடுச்சு. இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இப்படிதான் போயினே இருக்கும். ஆனா இந்த புரிந்து கொள்ளுதல் வந்துடுச்சுன்னா, ஓ இதான விஷயம், இது ஏற்றுக்க முடியறது கஷ்டம்தான். ஏன்னா இப்படியே வாழ்ந்து பழகின ஆட்களுக்கு இதனுடைய ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்றது கஷ்டமா இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப கிறிஸ்து ஒப்பு கொடுத்திருக்கிறார், அவர் பிழைத்திருக்கு தேவனுக்கென்று. இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படின்னா அவர் இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஏன் இஷ்டம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போலதான் நம்ம கதையும். நான் இப்ப யாருக்கு பிழைத்திருக்கிறேன்? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். இப்ப தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்பதை மற்றவங்க தெரிஞ்சுக்க முடியுமா? தெரியுமா? கட்டாயம் தெரியும். நம்ம பார்க்கும் போதே மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க, இவர் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிற ஆளுங்க. இப்ப எனக்காக பிழைத்திருக்கிறேன்னா நான் என்ன செய்யலாம்? ஏன் இஷ்டம். நான் எங்க வேணா போவேன், என்ன வேணா சாப்பிடுவேன், எப்போ வேணா எழுந்திருப்பேன், எப்போ வேணா தூங்குவேன், என்ன வேணா செய்வேன். ஏன் இஷ்டம். அது எப்போ? பலிபீடத்தில் வைக்கப்படுவதற்கு முந்தின வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இங்க வரவே கூடாது. ஏன் வரக்கூடாது? பலிபீடத்தை வச்சேன்ல, ஒப்பு கொடுத்து விட்டேன். அப்போ அது என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இப்போ என்ன அர்த்தம்? ஏன் இஷ்டம் ஒண்ணுமே இல்லை, நான் ஆண்டவர் தான் நடத்த வேண்டும். எப்படி நடத்துறாரு? அவர் உள்ள இருந்து போதிக்கிறார். அவர் என்ன செய்யறார்? நமக்கு போதிக்கிறார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார், நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை விட்டுட்டு ஏன் இஷ்டம்னு போனா அவ்வளவுதான். இல்ல, ஒப்பு கொடுத்து விட்டார். தேவனுக்காக என்ன செய்திருக்கிறாரு? ஒப்பு கொடுத்திருக்கிறார். 11ஆம் வசனம் அதிலே, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்த வசனத்திலேயே அப்படியே நீங்களும், இப்ப நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும். செத்து போன ஆளுக்கு சாராயம் வைக்கிறாங்க. ஏன்? அவர் நல்லா குடிச்சாரு. செத்து போன ஆளுக்கு பிரியாணி வைக்கிறான். ஏன்? பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். இப்ப சாப்பிடுவாரா? சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். அதே போல நீங்க செத்து போயிட்டீங்க பாவத்துக்கு அப்படின்னா உங்க முன்னால எடுத்து வந்து வச்சா கூட என்ன பண்ணா? சாப்பிட முடியுமா? அப்ப பாவத்துக்கு சாகலன்னு அர்த்தம். ஆசை வருதுன்னா பாவத்துக்கு என்ன செய்யல? மரிக்கவில்லை. பாவத்துக்கு செத்து போயிருந்தா போத்திபார் வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பாபிலோனின் வாழ்க்கை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ராஜ போஜனம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்? செத்து போயிட்டேன். இப்ப என்ன காரணம் சொல்லுவோம்? நான் ஒழுங்கா தான் இருந்தேன், நான் ஒழுங்கா தான் போனேன்,
ஆனா இந்த செத்து போன எதனா காரணம் சொல்லுவானா? நான் ஒழுங்கா தான் செத்து போனேன், இவன் தான் கொண்டு வந்து வச்சான் சொல்லுவானா? அதான் செத்து போயிட்டானே, ஒரு காரணம் சொல்ல முடியாது. அப்ப நீ செத்து போயிட்டோம் அப்படின்னா ஒரு காரணமும் சொல்லவே முடியாது. பலிபீடத்தில் வைக்கப்பட்டேன், ஜீவ பலியா இப்போ வருத்துட்டேன் அப்படின்னா நாம் என்ன செய்ய முடியாது? ஒரு காரணமும் சொல்லவே முடியாது. அதாவது நல்லா கவனிங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, முதல்ல நான் சொன்ன ஒரு விஷயத்த, அனுதின வாழ்க்கைக்கு நமக்கு விசுவாசமும் தேவனை பற்றிய ஞானம் தேவை. பகுத்தறிவு ஞானம் மிக மிக முக்கியமாய் காணப்படுகிறது. ஏன்னா நமக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தின் பாதை பரிசுத்தமும் கீழ்ப்படிதல் தான் பரலோகத்துக்கான வழி. பரிசுத்தமும் கீழ்ப்படிதல் பரலோகத்துக்கான வழியா இருக்கிறது. இதை தவிர வேற எதனா வழி இருக்குதானா? ஒரு வழியும் கிடையாது. ஏமாந்து போயிடாதீங்க, ஒரு வழியும் கிடையாது. அப்ப நாம இப்படி போகணும் அப்படின்னா இதுதான் வழியா இருக்கிறது. இதுல நிறைய விஷயம் இருக்குது. பவுல் நிறைய ஆலோசனை ஒரு அதிகாரத்தில் சொல்றாரு. 11ஆம் வசனம் வாசிங்க. 12-11 ரோமர் 12-11. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமா, இதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க? ஆவியில அனலா இருப்பீங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். ஊழியம் செய்யணுமா? இல்ல, அசதியா இராதீர்கள் எச்சரிக்கிறார். ஜாக்கிரதையா இருங்க, ஆவியிலே அனலா இருங்க. வாரத்துக்கு ஒரு நாளா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆவியில அனலா இருங்க. அதாவது நீங்க இப்படி இருந்தீங்க வச்சுங்களேன், நீங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா காத்திருக்கிறதில் நேரத்தை செலவிட வேண்டும். எப்படி காத்திருக்கணும் அப்படின்னா, இப்போதான் கேஸ் ஸ்டவ்லாம் வந்துச்சு. அந்த காலத்தில் அடுப்பு தான் கொளுத்தணும். அந்த அடுப்பு நல்லா எரியிற வரைக்கும் என்ன செய்வாங்க? காத்திருப்பாங்க. இல்லை விறக வச்சு கஷ்டம் போட்டு உடனே தூக்கி பாத்திரம் வைப்பாங்க. இல்லை, எரியணும், நல்லா எரிய வைக்கிறாங்க. போட்டு அதெல்லாம் கொளுத்தி நல்லா எரிஞ்ச பிறகு ஒவ்வொன்றா வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, தேவ சமூகத்தில் உட்கார்ந்த உடனே நீங்கள் ஒரு வேகமாக ஒரு ஜபத்தை பண்ணிட்டு அப்படியே ஏஞ்சி ஓடினீங்க வச்சுங்களேன், அந்த அடுப்பு எரியாமல் சமைக்கிற மாதிரி. அடுப்பு எரியாமல் சமைச்சா என்ன இருக்கும்? ஒன்றும் வேகாது. அப்போ நாம் தேவ சமூகத்துக்கு காத்திருக்கும் போது எரியிற வரைக்கும் காத்திருக்கணும். ஏற்கனவே எரிஞ்சே தான் இருக்குதுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே உள்ள எரிஞ்சுதான் இருக்குது. காலையில நீ இப்ப அந்த காலத்துல என்ன செய்வானோ, காலையில அந்த அடுப்பு அந்த நெருப்பு எரிஞ்சுதான் இருக்கும். நெருப்பு மட்டும் இருக்கும். அதெல்லாம் அப்படி தட்டிக்கிட்டு சாம்பலாம் எடுத்துட்டு சின்ன சின்ன குச்சைலாம் வச்சு கொத்தி விட்டா டக்குன்னு பிடிச்சிக்கும். ஒரு 2 நாள் விட்டுட்டாங்கன்னா அங்க எல்லாம் அணைஞ்சு போயிடும். அப்ப என்ன செய்ய வேண்டியதுன்னா, உடனே எரிக்க முடியாது, கொஞ்சம் நேரம் எடுக்கும். அந்த நேரம் எடுக்குது அப்படின்னா ஏற்கனவே கொஞ்சம் அணைஞ்சு போயிட்டுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யணும்? எரியிற வரைக்கும் காத்திருக்கணும். உட்காந்துங்க, அப்படியே உட்காந்து எரியிற வரைக்கும் காத்துனேங்க. நேரம் போனாலும் பரவாயில்ல, காத்திருந்து உங்களுக்கு தெரியும் எரிய ஆரம்பிச்சிச்சு. உள்ள ஜெபம் பண்ணி உள்ள என்ன செய்து ஆவியில் ஒரு அனல் உண்டாகிறது. அதுதான் சொல்றார், ஆவியிலே அனலா இருங்கள். இந்த ஆவியிலே அனலா இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? ஜபத்துல உட்கார்ந்து இடத்த விட்டு ஏஞ்சி போக கூடாது. இங்க உட்கார்ந்துட்டு வேறதான் யோசிக்க கூடாது. ஜபத்துக்குன்னு உட்கார்ந்துட்டு தேவையில்லாத வெட்டி கதை பேசக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அனல் ஆகிற வரைக்கும் காத்திருங்கள். சில வேளை 2 மணி நேரம் கூட ஆகும், பரவாயில்ல உட்காந்துங்க. நைட்டு 12 கூட ஆயிடும், பரவாயில்ல உட்காருங்க. 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல சோத்திரம் போட்டு ஓடி போயிட்டீங்க அப்படின்னா உள்ள அவிஞ்சு போய் தான் போயிருக்கோம், ஒரு அனல் இருக்காது. அப்படியே ஓடி இருக்க வேண்டியதுதான். அப்ப என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா பாவம் சேர்ந்து ஒரு நாள் உங்களை ஆண்டவர் விட்டு தூரம் ஆக்கி விட்டுரும். தேவ சமூகத்தை உட்காரும் போது அனலாகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன், ஒரு புதிய அனலை பெற்றுக் கொள்ளுவேன். நேற்றைய அனல் இன்னைக்கு போதாது. நேற்று கொடுத்து இன்னைக்கு இது போதும் அப்படியே ஓடக்கூடாது. 2 நாள் விட்டீங்கன்னா போயிடும். அப்ப என்ன செய்யணும்? இன்றைக்கு தேவையானதை அனலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயத்தை உட்கார்ந்தவனே எரியும். ஏன்? உள்ள நெருப்பு இருக்குது.
ஒன்றை இல்லை அப்படின்னா காத்திருக்க வேண்டும். அணைஞ்சு போயிடுச்சா அணைந்து போகலாம். தெரியுமா தெரியாது நமக்கு? தெரியும். தெரிஞ்சுதான் நாங்கள் புத்திசாலியா இருக்கிறோம். அது வரைக்கும் காத்து இருக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கை அஞ்சு போயதான், அந்த வாரம் ஃபுல்லா அஞ்சு போயிடும். உட்கார்ந்து அனலாகிற வரைக்கும் உட்காருங்க. நைட்டு 12 மணி ஆச்சு, பரவாயில்ல உட்காருங்க. செத்து போக மாட்டோம். உயிர் போயிடுமா? போகவே போகாது. டயர்டா இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் ஆவியில பலன் அடைந்து விடுவோம். எவ்வளவு நேரம் வேணா ஆகட்டும், நான் உட்கார்ந்து அனல் ஆறுக்கும் ஏந்திரிக்க மாட்டேன். இல்ல வேலைக்கெல்லாம் அலைஞ்சேன்ல, வயிற்றுக்காக அலையிடுமே. எவ்வளோ அலைஞ்சிருப்போம், எவ்வளோ படிப்போம், ராத்திரிலாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும், எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்போம். இல்லை எத்தனையோ இந்த உலக காரியங்களுக்காக எவ்வளோ அலைஞ்சு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பிரயாசப்பட்டுக்கிறோம், அலைகிறோம், காத்திருக்கிறோம். ரேஷன் கடையிலும் அங்கேயும் இங்கேயும் எல்லா காரியங்களும் செய்தோம். ஆனால் ஆண்டவருக்காக என்ன செய்ய யோசிச்சு பாருங்க. இல்லை நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்னா, ஒவ்வொரு நாளும் அனலாகும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். அனலாகாம ஏந்திரிக்க மாட்டேன். இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அனல் ஆகுதுன்னா என்ன, அனல் உள்ள இருக்குதா என்னன்னு கூட தெரியல. நீங்க அதை பத்தின கவலைப்படாதீங்க. ஆண்டவரே தெரியாது, இங்க பவுல் இப்படி எழுதியிருக்கிறாரு, அசதியாருங்கள் ஜாக்கிரதையாருங்க, ஆவியிலே அனல் ஆறுங்கள் கர்த்தர் ஊழியம் போட்டுக்கிறாரு. நான் இப்ப என்ன செய்ய போறேன், இந்த வசனத்தின்படி நான் உட்கார போறேன். அனல் ஆக்குங்க ஆண்டவரே. ஒருவேளை நீங்க ரொம்ப நேரம் காத்திருந்து அப்படியே தூங்கி போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, படுத்துங்க, அப்படியே படுத்துங்க. அடுத்த நாள் விடாதீங்க. இன்னைக்கு நான் விட மாட்டேன் அனல் ஆறு வரைக்கும், ஏஞ்சி திரும்பி முட்டி போடுங்க. அன்னைக்கும் அனல் ஆகலையா, பரவாயில்ல, திரும்ப அடுத்த நாள் என்ன செய்யணும், விட மாட்டேன் அனல் ஆறு வரைக்கும். ஒரு நாள் பத்தி எரியும், கட்டாயம் எரியும். எழுதி வச்சுங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் உள்ள எப்பயோ அனலா இருந்துச்சு, எப்பயோ எரிஞ்சிருந்துச்சு, இப்ப எப்படி இது எல்லாம் அணைஞ்சு போச்சு. ஆனா உட்காருங்க, தினந்தோறும் அனலாகிற வரைக்கும் உட்காருவேன், அனலாகிற வரைக்கும் உட்காருவேன். அப்படியே உட்காரும்போது ஒரு நாள் என்ன செய்யும், 10 எரியும். இந்த அனுபவம் ஒருவேளை உங்களுக்கு இருந்திருக்கும், இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம். இந்த காலவெளியில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்க எல்லாரும் அனலா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் வளர வளர இன்னும் தாழ்மை, இன்னும் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரே உதவி செய்ய ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் எதுக்கோ இந்த உலகத்துல காத்திருக்கிறோம். ஆண்டவரே, பணத்துக்கு காத்திருக்கிறோம், வேலைக்கு காத்திருக்கிறோம், ஏதோ உலக காரியத்துக்கெல்லாம் காத்திருக்கிறோம். ஆனால் எங்க வாழ்நாள்ல பெரும் பகுதி உலகத்துக்கும் மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கே காத்திருந்து வாழ்க்கை போயினுக்குது. ஆண்டவரே, இந்த காலவெளியில நாங்க உங்க சமூகத்துல காத்திருக்கிறோம். ஆவியில் அனலா இருக்கும்படி காத்திருக்க செய்யுங்க ஆண்டவரே. நாங்க அனல் ஆகிற வரைக்கும் ஆண்டவரே ஏந்திரிக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கின்ற வார்த்தை முடியும். நாங்க அப்பதான் ஆண்டவரே உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். உங்களுக்கு ஊழிய செய்வதை கனமன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஊழிய செய்வதை நீங்க பரலோகத்தில் வரவேற்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஸ்துதிக்கிறோம். எங்களை ஜீவ பலியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகணும் ஆண்டவரே. எங்கள் சரீரம் மறுரூபமாகணும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை மறுரூபமாகணும் ஆண்டவரே. எங்கள் சரீரம் மறுரூபம் பரிசுத்தமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்கள் கிரியைகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம். வேலை பலுவினாலே உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் ஆண்டவரே அழித்து போடாதபடிக்கு வெறுத்து ஒதுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வெறுத்து ஒதுக்க உதவி செய்யுங்க. நஷ்டமானாலும் பரவாயில்லை, தேவனுக்காக நான் நஷ்டமாவேன் என்று
உங்க சமூகத்திலே காத்திருக்க செய்யுங்க ஆண்டவரே. இழந்து போன எல்லா கிருபை, வரங்கள், தாளந்துகள் எல்லாவற்றையும் இந்த காலவெளியில திருப்பிக் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருக்காக வாழ உதவி செய்யுங்க. உங்களுடைய பிரசனமோடு தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுமையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியம் தாங்க ஆண்டவரே. பிரயாச பணை வாங்கி ஆசதி பணனை தருபடியா ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் மேன்மையாவற்றும் இருக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.